ஹலோ கைஸ், ஜேர்னி வித் சபரிஷ்ல இருந்து என் ஃப்ரெண்டோட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஏன் மச்சான் இந்த டிராஃபிக் ஏன்டா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்னு பேர் வச்சாங்க? ஃபோர்த் டெஸ்ட் என்ன பாக்ஸிங் டே டெஸ்ட்னு சொல்றாங்க. WTC ஃபைனலுக்கு இந்தியா குவாலிஃபை ஆகணும்னா என்னெல்லாம் பண்ணணும், பாக்ஸிங் டே டெஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு என்ன கேம் பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்டான். அவனுக்கு பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசித்தேன், என்னோட சப்ஸ்கிரைபருக்கும் இதே மாதிரி நிறைய கேள்வி இருக்குமே, அவங்களுக்கு யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கும் பல கேள்வி இருக்கும். இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். அதனால இந்த வீடியோவில் உங்க கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது சபரிஷ். வெல்கம் டு அவர் சேனல். இந்த டிராஃபிக்கு எப்படி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆலன் பார்டருங்கிற பேரையும் சுனில் கவாஸ்கர் பேரையும் சேர்த்து பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்னு சொல்லி இந்த டிராஃபிக்கு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாக்ஸிங் டே அப்படின்னு இந்த டெஸ்ட்டுக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங்கை மையப்படுத்தியா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. பாக்ஸிங் டே அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவங்களோட ஸ்பெஷல் ஒன்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க. அவங்களோட வழக்கம், அவங்களோட பாரம்பரியம் கூட அதை சொல்லலாம். கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதை தான் பாக்ஸிங் டேன்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டை அதனால தான் பாக்ஸிங் டே டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லா வருஷமும் நடக்கும். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கூட பொங்கல் டெஸ்ட் அப்படின்னு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு. திருப்பி வந்தால் கூட நல்லாயிருக்கும். டிராஃபியோட பேர் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்ட, இந்த டெஸ்ட் மேட்சோட பேரையும் என்னன்னு டெஃபினேஷன் கொடுத்துட்ட. ஏப்பா அந்த மேட்ச்சில் இந்தியாவோட கேம் பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் கேட்டான். அந்த கேம் பிளானை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவோட பேட்டிங்கை பற்றி கண்டிப்பாக பேசணும். இந்தியா எந்த இடத்துல சொதப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டவுட்டட்லி இந்தியாவோட பேட்டிங் லைனப் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். த்ரூ அவுட் த இயர்ஸ், பாஸ்ட் இயர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவோட பவுலிங் நல்லாவே ஓங்கி இருக்குது. இந்தியாவோட பவுலிங்க்கு பின்னாடி இந்தியாவோட பேட்டிங்கோட ஒரு ஷேடோவோ பின்னாடி ஒளிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது எப்போ வெளியே தெரிஞ்சுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து சீரீஸில் தான். இந்தியனோட பேட்டர்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ரன் அடிக்கிறது இல்லை. இதில் ஒரு மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 200 தாண்டறதுக்கே இந்தியா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் உண்மையும் கூட. எனக்கு போன டெஸ்ட்டில் நம்ம ஒரு மெஜிஷியன் ஸ்பின்னர் அஸ்வினை ட்ராப் பண்ணும்போது ஒரு பவுலிங் யூனிட்டில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பும்ராக்கு மட்டும்தான் ஸ்பெல் நல்லா போயிட்டு இருக்கு. மற்ற 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் செம்மையாக போட்டுட்டு இருக்காங்க. ஏன் வெளியிலேருந்து ஒரு பவுலரை நீங்கள் கொண்டு வர முடியாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இருந்தாலும் இவங்க தான் நம்ம பெஸ்ட்டு ட்ரியோ பேசர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேர்ட் டெஸ்ட்டில் அஸ்வின் ட்ராப் பண்ணதுக்கு மெயின் ரீசன் ஜடேஜாவோட பேட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பேட்டிங் லைனப் மேலே கொஞ்சம் டவுட் இருக்கோ அப்படின்னு தான் தோணுது. என்னோட சைட்லேருந்து என்னோட ஒப்பீனியன் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் ஒரு ஆப்போசிஷன் நம்மளை ஒரு 350 அடிக்கிறாங்க, நம்ம ஒரு 180க்கு ஆல் அவுட் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலரை ட்ராப் பண்ணிவிட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஆடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்போசிஷன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சி ஒரு 350 அடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 50-60 ரன்ஸ் குறைக்கிற மாதிரி ஒரு நல்ல பவுலரை கொண்டு வந்தால், நம்மளுக்கு பேட்டிங் ஆடும்போது ஒரு நம்மளோட 7 வரைக்கும் பேட்டிங் வச்சுருந்தோம்னாலே அது போதுமானதாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 பவுலர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 8 பேட்ஸ்மேன் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் மாதிரி ஒரு மெஜிஷியன் ஸ்பின்னர். இப்போ எதுக்கு நான் அஸ்வின் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா ஆஸ்திரேலியாவில் ஸ்பின்னே ஆக மாட்டேங்க, லைனே கம்மியாக தான் போடுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அடிலேட் டெஸ்ட்டில் கூட பார்த்தோம், சிராஜ் இந்த கேட்சை விட்டுருந்தாரு. அந்த கேட்சை பிடிச்சிருந்தா மேட்ச் எப்படி வேணால் போயிருந்துருக்கலாம். அதனால பேட்டிங் கன்சர்ன் நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலரை உட்கார வச்சுட்டு நம்ம ஒரு பேட்ஸ்மேன் ஜடேஜாவை பேட்ஸ்மேனுக்காகவே எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக ஒரு பவுலரை ஆடணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்கும். இட்ஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்தியா பேஸ்பால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களோ, அதுவும் இல்லாமல் இந்தியாவுக்கு ஒரு பேஷன்ஸே இல்லையோ, அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரொம்ப நேரம் ஒரு 30 ஓவர் கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு புஜாரா ரஹானே மாதிரி பிளேயர்ஸ் இல்லையா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இந்தியாவுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்க வேண்டிய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. பேட்டிங்கில் தனி நபராக போராடி கொண்டிருக்கிறார் ராகுல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அவர் கூட அப்பப்போ ஒரு சின்ன சின்ன இன்னிங்ஸ் மற்ற பிளேயர்ஸ் கிட்டேருந்து பார்க்குறோம். இருந்தாலும் ராகுல் அந்த பாலை ஹோல்ட் ஆக்கிறதா இருக்கட்டும், அது இல்லாமல் இன்னிங்ஸில் ஸ்டே பண்ணுற விதம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவர் கூட சேர்ந்து கோலி, கில், ஜடேஜா இன்னிங்ஸில் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஹிட்டர்ஸ் நேச்சுரல் கேம் ஆடலாம். ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி, கேப்டன் ரோஹித் சர்மா இவங்களாம் இவங்களோட ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹிட்டிங்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கும் கை கொடுக்குது. இன்னிங்ஸில் ஸ்டெபிலிட்டி ஒன்று லபிஷன், போன இன்னிங்ஸில் ஸ்மித், யாராச்சும் ஒருத்தர் ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்கன்னா டிராவிஸ் ஹெட்டால் வேற மாதிரி ஒரு கேமை கொண்டு வர முடியுது. அதே மாதிரி இந்தியா சைடில் இருந்தும் இந்த பிளேயர்ஸ் ஒரு சின்ன ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா
கண்டிப்பாக நம்மளோட ரிஷப் பண்ட், நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க எல்லாருமே வந்து கேமை செம்மையாக கொண்டு போகலாம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வேற என்ன சைடில் ராங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் நேம்ஸ் கேப்டன் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து ஒரு 10 இன்னிங்ஸாக ரன்ஸ் அந்த அளவுக்கு வரலை. நிறைய பேர் உடனே வந்துடுவீங்க, என்ன ப்ரோ அது மட்டும் இல்லாமல் கேப்டன்சி ரெட் பால் அப்படின்ற ஒரு கொஷினும் வந்திருக்கு. அவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ப்ரோ என்ன ப்ரோ T20 ஜெயிச்சு கொடுத்த கேப்டனை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்கலாம். இருந்தாலும் ஒயிட் பால் வேற ரெட் பால் வேற, அது வேற மாதிரி, நான் வேற மாதிரி. இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் கேப்டன் 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காரு, ஒரு மேட்ச் வந்து ட்ராவும் ஆயிருக்காரு. இவர் ஒரு பெஸ்ட் கேப்டன்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பேட்மேன்லையும் சிங்கிள் ஹேண்டடாக நிறைய மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நைட் மேர் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சாலும் இவர்கிட்டேருந்து ஒரு ஃபைட்டிங் நாக் இன்ன வரைக்கும் வரல. இந்த மெல்போர்ன் டெஸ்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் அ பிளேயராகவும் ஆஸ் அ கேப்டனாகவும் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நம்புவோம். அதே மாதிரி விராட் கோலி, என்ன ப்ரோ கோலி தான் ஒரு 100 அடிச்சார்ல, உடனே கோலி ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ எப்படி போன இன்னிங்ஸில் ஸ்மித் ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாரோ அதே மாதிரி இந்தியா WTC ஃபைனல் போகணும்னா நமக்கு இந்த MCG மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேட்ச்சில் கோலி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். கோலியும் 4th ஸ்டெம்பும் அப்படின்னு அந்த காதல் கதை தொடருமா? கண்டிப்பாக வந்து இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலியோட ஐடியல் சச்சின் டெண்டுல்கர் SCGயில் ஒரு செம்ம நாக் ஆடி இருப்பார், ஒவ்வொரு கவர் டிரைவ் கூட ஆடாமல். அதே மாதிரி ஆட முடியாட்டினாலும் கோலி ஒரு எப்படி சொல்கிறது, அவரோட ஒரு ஃபேவரட் டிரைவ் கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தார், ஒரு மாடர்ன் டே லெஜெண்டுக்கு அவரோட ப்ராப்ளம் எப்படி சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு தெரியும்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் பேஷன்ஸாக அந்த பாலை லீவ் பண்ணி ஆடினார் அப்படின்னா கோலியை நிறுத்தவே முடியாது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி 3rd பிளேஸ் 1 டவுன் ஸ்லாட் ராகுல் டிராவிட், புஜாரா அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டு இருந்த இடத்துல கில் வேஸ்ட் பண்ணுறாரா ப்ரோ அப்படின்னு கேட்குறதும் எனக்கு புரியுது. கில்லுக்கு கண்டிப்பாக ஒரு கேப்பபிள் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் அவர் வந்து ஒரு 91 ரன்ஸ்லாம் அடிச்சிருக்கிறாரு. வந்து கண்டிப்பாக அவரும் இன்னிங்ஸ்க்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ப்ரோ நல்ல பால் அவுட் ஆயிருந்தா பரவாயில்ல ப்ரோ, ஏதோ ஷார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஷார்ட் மேக் பண்ண போய் அவுட் ஆயிடுறார் ப்ரோ. அந்த எப்படி சொல்கிறது, அவருக்கும் அந்த டெக்னிக்ஸை கொஞ்சம் ஒரு 1 வீக் கேப் இருந்திருக்கு, கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த மேட்ச்சில் அவரோட கம்பேக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். டாப் ஆர்டரில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா லோயர் ஆர்டர்லேருந்து ஒரு நல்ல ரன்ஸ் வரப்போகுது. இந்த மேட்ச்சில் பேட்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி கண்டிப்பாக டீம் இந்தியா ஒரு பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே நம்ம நம்பலாம். ப்ரோ பேட்டிங்கை பற்றி நிறையா பேசிட்டீங்க. இந்தியாவோட பவுலிங் இப்போ எடுத்து பார்க்கும்போது இருந்த ஸ்பின்னர் அஸ்வினும் போயிட்டாரு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. தனுஷ் கோட்டையனை வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அவர் பிளேயிங் லெவலில் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க பவுலிங்கில்? டீம் இந்தியா வந்து டீம் இந்தியா மாதிரி தெரில ப்ரோ, டீம் பும்ரா விசஸ் டீம் ஆஸ்திரேலியா மாதிரி தெரியுது ப்ரோ பவுலிங்கில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இருந்தாலும் போன மேட்ச்சில் இந்தியாவோட ஒரு ஃபயர் பவரை நம்ம பார்த்தோம். உடனே இப்போ இன்னொன்று சொல்லுவீங்க, ப்ரோ ஆஸ்திரேலியா சீக்கிரமாக ரன் அடிக்கணும் தான் ப்ரோ அவுட் ஆனாங்க, விக்கெட்ஸ் விட்டாங்க. இருந்தாலும் ரிதம் இந்தியா சைடில் வந்த மாதிரி இருக்குது. ஆகாஷ் தீப் அந்த பேட்டிங்கில் ரன்ஸ் வந்ததுக்கப்புறம் பவுலிங்லும் நல்ல ஒரு ஃபயரே தெரிஞ்சார். அதனால இந்த மேட்ச்சில் பும்ரா கூட சேர்ந்து கண்டிப்பாக அவரோட ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இன்னொரு ஃபாஸ்ட் பவுலரை உள்ளே எடுத்துகிட்டு வரலாமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டால் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை ட்ராப் பண்ணுவீங்க? ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீசன் ஃபேண்டாஸ்டிக்காக இந்த சீரீஸில் ஆடிக்கிட்டு இருக்காரு, அவரை ட்ராப் பண்ணுவீங்களா? போன மேட்ச் 70 ரன் அடித்த ஜடேஜாவை ட்ராப் பண்ணுவீங்களா? கண்டிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸும் கூட இருக்குது. மேட்ச்சில் கொஞ்சம் கிரிப் ஆகுது, கண்டிஷனில் கொஞ்சம் கிரிப் ஆகுது அப்படின்னா வாஷி கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரை ட்ராப் பண்ணுவாங்க என்ன கேட்டால், ஒரு கால் எடுத்து நிதிஷரை ட்ராப் பண்ணுவாங்களா இல்லை ஜட்டுவை ட்ராப் பண்ணுவாங்களா? அதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை ஒரு ஃபேஸ் பவுலர் உள்ளே வந்தாருன்னா இவங்க யாராவது ஒருத்தர் 2 பேரில் ஒருத்தரை ட்ராப் பண்ணிட்டு தான் அவர் வந்து உள்ளே வரணும். பவுலிங்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்துட்டு பிச் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் முன்னாடி தான் பார்க்கணும். இப்போ வரைக்கும் கிராஸ் எப்படி விட்டாங்க அதை பொறுத்து தான் கிரிப் ஆச்சு அப்படின்னா வாஷி உள்ள ஆடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். பேட்டிங்கை பற்றி பேசிட்டீங்க, பவுலிங்கை பற்றி பேசிட்டீங்க. பாக்ஸிங் டே இந்த டெஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது நிறைய ஹாப்பி மெமரிஸ் நமக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் 2018 அதில் வந்து நம்ம தான் ஜெயித்தோம். 2021 நம்ம தான் ஜெயித்தோம். விராட் கோலியோட 169 இங்கே வந்திருக்கு, ஒரு ஹாப்பி மெமரிஸ் இருக்குது அவருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷாம்ரங்கி பும்ரோ அவருக்கும் வந்து ஒரு ஹாப்பி மெமரிஸ் இருக்குது. இங்கே ஒரு செம்ம ஸ்பெல் போட்டிருக்காரு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நிறையா விக்கெட்ஸ் எடுத்ததும் அந்த ரெக்கார்டும் இந்தியாவுக்காக அந்த ரெக்கார்டும் அவர் வந்து படைச்சிட்டாரு. அதனால அவரும் ஒரு செம்ம கம்பேக் கொடுப்பாரு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்னி டெஸ்ட்டில் மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம WTC போகிறதுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேட்சை எப்படி அணுக போகிறாங்க
அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேட்டிங்கை பற்றியும் பேசிட்டோம், பவுலிங் பற்றி பேசிட்டோம். 11ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடாப்ட் ஆன் கண்டிஷன்ஸ் கிரிப் ஆச்சு அப்படின்னா வாஷி உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இல்லை கிராஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஃபேஸ் பவுலர் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்ம 11ஸையும் பார்த்துட்டோம். ப்ரோ ஆஸ்திரேலியாவை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட மெயின் ஃபார்முலா ஒன்று விட்டுட்டேன். மெயின் ஃபார்முலா இந்தியா டிராவிஸ் ஹெட்டுக்கு எதிராக என்ன பண்ண போகிறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ டிராவிஸ் ஹெட்டுக்கு இன்ஜுரின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரே தெளிவாக சொல்லிட்டாரு, நான் அடுத்த மேட்ச் அவைலபிள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டிராவிஸ் ஹெட்டுக்கு எதிராக ஒரு ஷார்ட் பால் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆகாஷ் தீப் கூட சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து ஒரு சின்ன தாட் வந்துச்சு, அவருக்கு ஒரு ஷார்ட் பால் ஒரு கன்சர்னாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. டிராவிஸ் ஹெட்டாக் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. நீங்கள் டிராவிஸ் ஹெட்டாக்னா நாங்கள் ஜண்டு பூம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த வாட்டி அவருக்கு ஒரு ஃபார்முலா வச்சு, தம்பி இந்த வாட்டி செஞ்சுரிலாம் கிடையாது, ஆஃப் செஞ்சுரி கூட அடிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டாங்க அப்படின்னா இந்தியா அந்த கேமை சீல் பண்ணிடலாம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆஸ்திரேலியா சைட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மெக்ஸ்வினியை ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. மெக்ஸ்வினியை ட்ராப் பண்ணிட்டு சாம் கான்டாஸ்ங்கிற ஒரு யங் பிளேயர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் ஓப்பனிங் பண்ணுவாரா தெரியாது. அதே மாதிரி கிட்டத்தட்ட யார் ஓப்பன் பண்ண போகிறாங்க, நியூ பாலில் பும்ராவை தாங்குவாரா, எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜோஸ் ஹேசல்வுட் வந்து மிஸ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருந்தாலும் எம்சிஜியில் போலர் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் 3 பேரில் ஒரு ஆள் இல்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன இந்தியாவுக்கு ஒரு எட்ஜ் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி உங்களுக்கும் பல கருத்துகள் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டு வைங்க, நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது உங்ககிட்ட சில கேள்விகள். இந்தியா WTC ஃபைனல் குவாலிஃபை ஆவாங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ரிதம் யார்கிட்ட இருக்குது, இந்தியா கிட்ட இருக்கா ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கா? பாக்ஸிங் டே டெஸ்ட்டில் ஹேட்ரிக் வின் பெறுமா டீம் இந்தியா? பிளேயிங் 11ல் இதே பிளேயிங்களோட கண்டினியூ பண்ணுவீங்களா, இல்லை ஒரு பவுலரை ஆட் பண்ணுவீங்களா? உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க, நான் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு சைனிங் ஆஃப் சபரிஷ். See you on next video. Bye.